ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸு சபரிமலைக்கு. 2 காரில் ஒரு கார் ரூட்டு மாறி போயிடுச்சுங்க. இவனுள்ள உதைக்கணுங்க. ஆக்சுவலாக இந்த சிவப்பு கலர் வண்டி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் உதைக்கணும். ஓகே, இதுலையா? ஓகே ஓகே. ஓகே காய்ஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக சபரிமலையிலேருந்து கிளம்புறோம். ஸோ என்ன பிளான் அப்படின்னா, குமுளி போகிறோம். குமுளியில் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு குமுளிக்கு பக்கத்தில் ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. நான் 11 o'clock சொன்னேன். இங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஏரியாவை தாண்டி நாங்கள் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது, எங்கேயுமே கடை இருக்காது. ஸோ அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டோம். இங்கேருந்து குமுளி வந்து பார்த்திங்கன்னா 89 கிலோமீட்ரு, ஒரு 2.5 மணி நேரம் காட்டுது. நான் மேப் போட்டிருக்கேன் ஆஸ் யூஷுவல். அண்டு பின்னாடி தான் வராங்க. ஏன்னா நைட் டைமு இவனை பின்னாடி கடைசியாக விட்டுட்டோன்னா எங்கேயா மிஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரண்ட்டில் போக சொல்லிட்டாங்க. ஓகே, நம்மளுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம பின்னாடி வந்து 2 கார் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பயப்படாமல் போயிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டேன். இப்போவே ரெயின் கோட் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சாயங்காலம் இல்லை, நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் வந்து மிஸ்ட்டு நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும், அது ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி, எது போட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஈரமாயிடும். ஈரமாயிடுச்சு அப்படின்னா இந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ நடுங்கிட்டே போவேணாம். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் போகணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இப்போவே ரெயின் கோட்டு அண்டு ரெயின் பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ காய்ஸ், நினச்ச மாதிரி வந்து சாரல் அடிக்குது. அப்படியே ட்ராப்பாக வந்து தண்ணி விழுது. ரைடிங் ஜாக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது டிஷர்ட்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஸோ பொதுவாக ஹில் ஸ்டேஷனில் நைட் டைம் அப்படின்னாலே இந்த மாதிரி லைட்டாக ட்ரிஸ்ல் ஆகும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரில. The next day. வாட்ஸ்அப் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமுளியில் இருக்கோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையிலேருந்து கிளம்பி ஒரு 2 மணிக்கு வந்து குமுளி ரீச் ஆனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரூம்லாம் தேடிட்டு ரூமில் போய் செட்டில் ஆகிறதுக்கு 3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தூங்கியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் 8. ஸோ நான் ஒரு 7 o'clockலாம் எந்திரிச்சு சரி திங்ஸ்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். எல்லோரும் ஒரு 9 மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கோம். ஏன்னா இன்னுமே எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே செம்ம டயர்டு. நேற்று சபரிமலைக்கு மேலே ஏறிட்டு இறங்கி வந்து ஃபுல் டயர்டு எல்லாருமே. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வந்து கோப்ரோ வியூவில் சந்திக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குமுளியிலேருந்து கிளம்புறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:10 ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து பிளான் பண்ண மாதிரி 10 மணிக்கெலாம் ரூம் விட்டு வெளியில் வந்துட்டோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு சொட்ரு, அப்புறம் இந்த அல்வா, சிப்ஸு எல்லாமே வாங்கினோம். ஸோ அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 hour பக்கமாக பர்ச்சேஸ். இப்போ என்ன பிளான் அப்படின்னா, யாருமே குளிக்கலை, பல்லு மட்டும் விளக்கிட்டு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி பாலம் இருக்குது. அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மதியமாக கிளம்புறோம். ஸோ கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பழனி, குமுளியிலேருந்து பழனி. ஆக்சுவலாக கொஞ்சம் லாங் தான், ஒரு 3-3.5 மணி நேரம் காட்டுது கூகுள். ஸோ பழனி போகிறோம். பழனியிலேருந்து கொஞ்சம் அங்கே சாமி பார்த்துட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் எந்த பிளானும் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் தான் பிளான். இந்த ரூட் நல்லாயிருக்குங்க. குமுளி, தேக்கடி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான். ஸோ அந்த ரூட் நல்லாயிருக்கும். இதுலேருந்து கீழே கம்பம் வரைக்குமே வந்து, கம்பம் வரைக்கும் இல்லை, கீழே நார்மல் டெரெயின் வர வரைக்குமே வந்து இந்த ரூட் நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து தனியாக வாகமன் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் இதே ரூட்டில் தான் வந்தேன். அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷன் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கே அதுவும் இல்லாமல் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. அங்கே வந்து அந்த டவுனுக்குள்ளே இருந்த வரைக்குமே நல்லா ஹீட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளுன்னு இருக்குது. இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கைஸ் ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து நேராக அந்த தொட்டி பாலத்துக்கு போகிறோம். இன்னொரு 5.3 கிலோமீட்டர் காட்டுதுங்க. எல்லோரும் எங்கே பறக்கிறாங்கன்னு தெரியலையே. மேப் போட்டாங்களா? மேப் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம மேப் பார்க்குற வேலை மிச்சம். கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்கணும். கைஸ் ஆன் த வேல ஒரு குட்டி சாய் பிரேக். மலபார் ஹோட்டல். ஆனால் சாப்பிடல, ஒன்லி டீ காஃபி. ஸோ இங்கேருந்து நேராக போய் தொட்டி பாலத்தில் தூப்புன்னு குதிக்க போகிறோம். நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து ஏதோ செல்லார் கோயிலோ ஏதோ ஒரு பேர். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணுன்னா நாங்கள் குமுளியிலேருந்து ரிட்டன் மேலே மலை மேலே ஏறி தான் போனோம். ஸோ ரிட்டன் போக வேண்டாம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வந்து இந்த பிளானுக்கு மாறிட்டோம். இல்லைனா வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கலாம். அந்த மாதிரி அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டா ட்ரோன் இருந்தால் செம்மையாக இருக்குங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி கொட்டுற இடத்துக்கிட்ட போகலாம். ஏன்னா நான் கூகுளில் வந்து ஃபோட்டோஸ் பார்த்தேன். ஸோ பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டுது பாருங்கள். பாருங்கள் எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் அது பக்கத்தில் ஏதோ ரிசார்ட் மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சா ஓடி போய் தங்கிடலாம். ஐயோ ஒரு 1.5 கிலோமீட்ரு. தொட்டிப்பாலம் எதுவும் கண்ணுக்கு தெரியலையே. இது வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் அளவுக்கு ஹைட்டு கிடையாதுங்க. இது வந்து சின்னது தான். அண்ணா இந்த தொட்டிப்பாலம் எந்த வழியாண்ணா? தொட்டிப்பாலம் அப்படி போகணுமா? எப்படி போக முடியாதா? அதில் குளிக்கலாமா? தண்ணி கொஞ்சம் தான் வருதா? எந்த வழியாக போகணுண்ணா? மண் ரோட்லேருந்து போகணுங்களா? போச்சு 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 போச்சு. அண்ணா தொட்டிப்பாலம் அப்படியே போனோம். தொட்டிப்பாலம் கார் போகாதா? கார் போவாதான் தொட்டி பாலத்துக்கு. பைக்கு தான் போகுமா. கீழே தட்டுன்னு சொல்கிறாங்க. தொட்டி பாலம் போயிட்டுருக்கோம். பைக்லேயே போயிருக்கலாம். பட் சாமிஜிஸ் எல்லோரும் வந்து நடந்து போகிறாங்க. நம்ம மட்டும் தௌலத்தாக பைக்கில் போனால் நல்லா இருக்காது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிறோம். பைக் எப்படி கிடச்சிது? அந்த மாதிரி தான் பைக்கில் வந்திருந்தா நேராக போயிருக்கலாம். பட்டு காரில் வந்தனால கார் வந்து இந்த ரோட்டில் வராது. ஃபுல்லாகவே மண் ரோடு. இது வரைக்கும் வந்த வரைக்குமே ஓட்டல. ஆனால் கார் வரும் தானே? இது வரைக்கும் வரும் தானே? ஓட்டுனா வரும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இது வரைக்கும் கார் வரும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா அங்கே திருப்பறதுக்குலாம் இடம் இருக்கான்னு தெரியாது. போய் தான் பார்க்கணும். ஆனால் பைக்கில் வந்தால் பிரச்சனை இல்லை. ஜாலியாக போயிட்டு நேராக பாலத்துக்கிட்டே நிறுத்திக்கலாம்.
சுகேஷ் அண்ணன் வந்து ஜட்டி கீழே போட்டு போறாரு. என்னடா பண்ற? ஜட்டி போட்டு போறோமா? ஓ, இதுக்கு பேர் தான் ஜட்டி போட்டு போறதா? ஐயோ, மேலே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பாருங்க, நான் ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்காங்க, போகலாண்ணா. மேலே தெரியல, டிசம்பர்ல தெரியுது. மேலே தெரியல, டிசம்பரில் தெரியுதா? முடியல முடியல. ஓகே, ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த குமுளி பக்கத்தில் இருக்க இந்த தொட்டி பாலத்துக்கு காரில் தாராளமாக வரலாங்க. ஏன்னா ரோடு பான்னு அவ்வளோ பெருசு இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் கார் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரோட்லேருந்து உள்ளே வரும்போது அண்ணா சொன்ன மாதிரி ஒரே ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு கார் இருக்கு. 2 வந்துருச்சு, 1 தான் இருக்குங்க. ஆமாம், 2 காரு. இது அதனால் இங்கே யாராவது வந்தீங்க அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்கவங்க தான் சொன்னாங்க கார்லாம் போகாது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஏதோ பொம்மை கார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே தட்டும் மேலே முட்டுன்னு. நம்ம கார் தாராளமாக இங்கே வரும். ஆள் இருக்கு. கரண்ட் வருதான்னு பார்க்குறாரு. அதில் இந்த விலங்கு போய் அதில் கரண்ட் வருதான் செக் பண்ணுது. இப்போ எடுத்துருப்பாங்க, நைட்டு தான் வைப்பாங்க. செருப்புல உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதாப்பா? மனசை தேத்திக்க போகிறோமா? அண்ணா போட்டோவில் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சேண்ணே. இதுதான் வந்து குமுளி பக்கத்தில் இருக்க தொட்டி பாலம். தொட்டி பாலம் ஓகே தான், ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்குங்க. மழை தான் பெய்யுது நம்ம ஊர் சைட்லாம். ஓகே, விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து வர தண்ணி தான் கன்ஃபார்ம். ஐயோ எப்படி ஜி, ரொம்ப கஷ்டம். ஒரே நிமிஷம் இருங்க, இல்லை அங்கே போகிறேன், வாங்க வாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்க தண்ணி தான் அப்படியே இந்த வழியாக கீழே இறங்கி வருது. கீழே இறங்கி இதில் போகுது. அகெயின் பிளான் ஒரு ஃப்ளாப்பு, சேஞ்ச் இந்த பிளான். தண்ணி அந்தளவுக்கு நல்லா இல்லை, கீழே இறங்கணுன்னே ஒரு மாதிரி குப்பையாக வருது. ஸோ அதனால் இந்த தொட்டி பாலம் ஒர்க் அவுட் ஆகலை. ரிட்டன் அப்படியே போகிறோம். போகிற வழியில் ஏதாவது வாட்டர் ஃபால்ஸு இல்லைன்னா பக்கத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சுருளி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபால்ஸு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு குளிக்க வேண்டியதான். இந்த பிளான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு, எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் எவ்வளோ கோவங்கள் வந்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். வேறு வழி இல்லாமல் ரிட்டன் சுருளி ஃபால்ஸுக்கே போகிறோம். சுருளி ஃபால்ஸை நிறையா டைம் போயிட்டு வந்துட்டோங்க. ஆனால் இப்போதைக்கு வேறு வழி இல்லை. டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பழனிக்கு வந்து நைட்டு ஒரு 8 மணின்னு சொல்கிறத விட நான் சொல்கிறது அதிகம். ஒரு 7 மணிக்கெலாம் போயிடணும். அப்போ தான் மேலே ஏறி போய் சாமிலாம் பார்த்துட்டு வர முடியும், இல்லைன்னா லேட் ஆகிடும். ஸோ அதனால் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இதே மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் தெரியாத இடத்துக்குலாம் போயிட்டு அப்படின்றனால ஸ்ட்ரைட்டாக சுருளி ஃபால்ஸ்க்கே போகிறோம். ஸோ கைஸ், அப்படியே ஆன் த வேல சுருளி ஃபால்ஸ் போகிற வழியிலேயே வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த ஊர் பேர் வந்து கூடலூர். ஏன்னா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இடத்த போய் தேடிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன் த வேல அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நிறுத்தி சாப்பிட்டுட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுருளி ஃபால்ஸுக்கு 11 கிலோமீட்ரு 27 நிமிஷம் காட்டுது.
சுருளி ஃபால்ஸ் போகிற வழியில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே வந்து கிராமத்து ரூட்டில் போகுதுங்க, மெயின் ரோடு கிடையாது இது. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்லேயும் வரேன். சுருளி ஃபால்ஸ் நிறையா டைம் போயிருக்கேன், ஆனால் இந்த ரோட்டில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்குது, என்ன வெயில் அடிக்குது, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. மற்றபடி ரோடு வந்து ஓகே, ரொம்ப பளபளன்னு இருக்கணும் சொல்ல முடியாது, ரொம்ப கரடு மூடாக இருக்கணும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்க சொல்லுது கூகுள். இதுக்கப்புறம் நல்லா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இருட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இங்கேருந்து ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா உடனே மழை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம். ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அதுதான் திராட்சை தோட்டம் தான். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போவும் திராட்சை தோட்டம் தான், இப்போவும் திராட்சை தோட்டம் தான். சின்ன வயசில் ஸ்கூல் ட்ரிப் அப்போ சுருளி ஃபால்ஸ் வந்தோம், அப்போவும் திராட்சை தோட்டம் தான். ஸோ இங்கே வந்து திராட்சை தோட்டம் தான் வந்து ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன், அதாவது இந்த சரௌண்டிங்கில் மெயினாக. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே வர்றதுக்கு வந்து 10 ரூபா என்ட்ரன்ஸு. வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். என்ன ஒன்றுனா இங்கே கூட்டமாக இருக்கும், நிறையா ஃபேமிலி வருவாங்க. பட் இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நம்ம இதுக்கு மேலே ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆஹா, இங்கே யாரோ மந்திரம் ஓதிட்டு போயிருக்காங்க. ஃபைனலாக வந்து சுருளி ஃபால்ஸ் வந்துட்டோம். ஒரு வழியாக காலையில் 10 மணிக்கு குளிக்கலான்னு முடிவு பண்ணி சாயங்காலம் 3 மணிக்கு குளிக்கிறோம். இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகணுங்க உள்ள. சுருளி ஃபால்ஸ் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம், நான் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வருஷம் ஃபுல்லாக இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இப்போ நாங்கள் நடந்து வந்த அந்த பாதை வந்து சமமான மாதிரி ஒன்றும் வழி இல்லை, இன்னமும் கல்லுகள்லாம் தான் இருக்குது. கால்லெல்லாம் பயங்கரமாக குத்துது. ரைடிங் ஷூ இது எல்லாத்தையும் கார்லேயே கட்டி போட்டு வெறும் காலில் தான் வந்தேன். எதுக்காகலாம் இங்கே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் காலெல்லாம் பொத்தையாக இருக்குது. ஸோ ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். நல்லா தண்ணி நிறையாவே வருது. குளிச்சுட்டு ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஃபால்ஸை காட்டியிருக்கலாம், ஆனால் அங்கே கூட்டமாக இருந்தது. லேடிஸ்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. லேடிஸ்லாம் இருந்தாங்க, ஃபேமிலியெலாம் இருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்கலை. பட் நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு ரிட்டன் போகும்போது நடந்து போயிட்டு இருந்தோம்னா குளித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். வரும்போது ஒரு வண்டி நின்றுச்சு, சரி ரிட்டன் போகும்போது வண்டியில் ஏறி போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வண்டியை காணோம். வேறு வழி இல்லை, நடந்து தான் போய் ஆகணும்.